வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 6 மார்ஜினலைஸ் சில்ட்ரனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்லம் சில்ட்ரன் அண்ட் தே ப்ராப்ளம்ஸ் அண்ட் சஜஸ்ட் வே ஆஃப் சால்விங் திம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சஸ் ஸ்லம் சில்ட்ரன்னா என்ன அப்படின்னு எழுதணும். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லிவிங் இன் அர்பன் ஸ்லம்ஸ் அண்ட் தென் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்ரஸிங் தி இஷ்யூஸ் ஆஃப் ஸ்லம் dwellers அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லம் சில்ட்ரன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா டர்ட்டி அன்ஹைஜெனிக் cluster of improvised shanties with long lines of people crowding around a solitary municipal water tap to collect water, drinking, bathing, bowling, babies left on street corners to fend for themselves, and endless cries and voices found emanating from various corners mark the features of a urban slum. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்லம்மில் இருக்க வாழ்கிற மக்கள் எப்படிலாம் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் இது. ஸோ ஒரு ஸ்லம்மில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்லம்மில் இருக்கும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி லைக் ஹைஜெனிக்காக இருக்குது, சாக்கடை அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் டர்ட்டியான பிளேஸில் தான் அவங்க எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும். ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படியே அவங்களுக்கு ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கூட அந்த லைக் அந்த லாரில் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வந்து அதில் வந்து லைனில் நின்று வாங்கணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. லைக் பாத்திங்க்கோ சரி, எந்த ஒரு பர்பஸ்க்கும் அவங்க ட்ரிங்கிங் வந்து அப்படி தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. அவங்க லைட்டு ஃபுல்லாக முழிச்சு அதுக்காக முழிச்சு அந்த வாட்டரை வந்து லைக் குடமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அவங்க வாழ்கிற வாழ்க்கையே லைக் அந்த டென்ட்டு போட்டு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு குடிசை மாதிரி வச்சு அதில் தான் அவங்க வந்து வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாமே வெளியவே அந்த இதெல்லாம் போட்டு அந்த தொட்டிலாம் கட்டி அங்கேயே மரத்துலேயே வச்சு எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்ஹைஜெனிக் பிளேஸில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்லம் சில்ட்ரன். அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர சில்ட்ரன் தான் வந்து ஸ்லம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ most of the slum dwellers remains always below the poverty line. ஸோ அவங்க பாவர்ட்டி லைன் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் லைக் காசு அவங்கக்கிட்ட இருக்காது. ஓகே, அவங்க ரொம்ப வறுமையில் தான் இருப்பாங்க ஸ்லம் dwellers எல்லாருமே. ஸோ குடிசை வாழ் மக்கள் எல்லாருமே வந்து லைக் அவங்களுடைய பாவர்ட்டி லைன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய ஆக்குபேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் லோடு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அவங்க. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரேக் பிக்கர்ஸ் அண்ட் தென் ஹெல்ப்பர்ஸாக இருப்பாங்க. இல்லைனா கிளீனர், டீ ஷாப்பில் வேறு ஏதாவது கடையில் வந்து கிளீனராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்குபேஷன் வந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜாப் தான் அவங்களுக்கு தருவாங்க. ஸோ சில்ட்ரன் லிவிங் இன் ஸ்லம்ஸ் do not show any interest in getting education. ஸோ ஒரு குழந்தைங்க அந்த ஸ்லம் dwellers லைக் அந்த குடிசை வாழ் மக்கள் இருக்க குழந்தைங்க வந்து எஜுகேஷனே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அம்மா அப்பாவும் படிக்கல. ஸோ பசங்களை வந்து வறுமையினால் அவங்களையும் வந்து வேலைக்கு அனுப்புகிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த பசங்களுக்கு எஜுகேஷனாக என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ த அண்டர்டேக்கன் பிட்டி ஆட் ஜாப். ஸோ அந்த குழந்தைங்களும் வந்து ரொம்ப கடினமான வேலைகள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிடுது. ஏன்னா வறுமையில் வீட்டில் இருக்க வறுமையால் அவங்களும் வந்து ஒரு ரொம்ப ஆட் ஒர்க்ஸ் வந்து பண்ணி அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து சம்பாரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கெட் அவுட். ஸோ அவங்களுடைய மீல் சாப்பாடு கிடைக்கிறதுக்கே ஒரு வேளை சாப்பாடுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ தே ஆர் அன்மைண்ட்ஃபுல் இன் ப்ரெசென்டிங் தெம் செல்ஃப் வித். ஸோ அதனால் அவங்களுடைய க்ளாத்ஸ் அவங்க சாப்பாடே கிடைக்காத போது அவங்க துணி எல்லாமே கிழிஞ்சு போயிட்டு அது மாதிரி தான் அவங்க வந்து நிறைய லைக் கோம் பண்ண மாட்டாங்க ஹேரை. ஸோ அவங்க வந்து அவ்வளோ வறுமையில் இருப்பாங்க. ஸோ ஹைஜீன் இஸ் டோட்டலி ஆப்சன்ட். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஹைஜீன் வந்து ரொம்ப ஆப்சன்ட் இருக்கவே இருக்காது. ஹைஜீனாக இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து தோணவே தோணாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இல்லை. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த லிவிங் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இன் தி டெய்லி ரொட்டீன். ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லிவிங் இன் அர்பன் ஸ்லம்ஸ். ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது இந்த அர்பன் ஸ்லம்ஸில் வாழ்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ லேக் ஆஃப் பேசிக் அமெனிட்டிஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ அன்க்ளீன் அண்ட் அன்ஹைஜெனிக் என்விரான்மெண்ட் அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் அ இன்ஆக்சசிபிள் எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் பேசிக் அமெனிட்டிஸ் இன் தே செட்டில்மெண்ட் அப்படின்னும் போது த டுவெல்லிங் ஆஃப் ஸ்லம். டுவெல்லிங்னும் போது அந்த குடிசை வாழ் மக்கள் அதுதான் வந்து டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுவெல்லிங் ஆஃப் ஸ்லம் சில்ட்ரன் லேக் பேசிக் அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வந்து கிடைக்காம இருக்குது அந்த ஸ்லம் ஏரியாஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். லைக் அவங்களுக்கு நல்ல பியூரிஃபையான ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் தட் ப்ராப்பர் ஹவுசிங் அவங்களுக்கு இருக்காது. அண்ட் தென் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது. ஆஃப்டர் தட் எக்ஸ்க்ரீட்டா டிஸ்போசல் சர்வீசஸும் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அன்க்ளீன் அண்ட் அன்ஹைஜெனிக் என்விரான்மெண்ட்டில் பார்த்தோன்னா, தி என்விரான்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் லிவிங் இன் ஸ்லம் இஸ்
அவங்க வாழ்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்காது, ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், லைக் அன்ஹைஜினிக்காக இருக்கும். ஸோ டியூ டு தி டஸ்டி லைக் இந்த என்விரான்மெண்ட்டோட பொல்யூஷனால் அந்த குழந்தையோட இடம் எல்லாமே அப்படி தான் இருக்கும், லைக் டியூ டு தி டஸ்டி அண்ட் டர்ட்டி லிவிங் என்விரான்மெண்ட் அண்ட் ட்ரிங்கிங் இம்பியூர் அண்ட் பொல்யூட்டட் வாட்டர். ஸோ இந்த என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுறதால அந்த லைக் ட்ரிங்கிங் வாட்டரும் பொல்யூட்டட் ஆகுது இல்லையா. ஸோ நம்மளாம் லைக் அந்த அக்வா கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம குடிக்கணும். பட் அந்த இடத்துல இருக்க பசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அந்த வறுமைனால அந்த தண்ணியை தான் குடிச்சாகணும். ஸோ அவங்க வந்து அந்த லைக் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து அந்த பியூரிஃபையாகவே இருக்காது, லைக் இம்பியூராக இருக்கும் அந்த ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அது எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குடிப்பாங்க, அதுதான் குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் 5 பிலோ ஏஜ் 5லேயே வந்து அவங்களுக்கு வாட்டர் போர்ன் சொல்லி ஒரு டிசீஸ் வருது, லைக் கால்ரா, டிசென்ட்ரி, வாமிட்டிங் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ மால் நியூட்ரிஷன் அண்ட் இல் ஹெல்த் கன்சிடரபிளி ரிடியூஸ் தி ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் ஸ்லம் சில்ட்ரன். So and then next one is a inaccessible education and health care facility. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டியே கிடைக்காம போகுது. ஸோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஆர் நாட் வித்தின் தி ரீச் ஆஃப் ஸ்லம் சில்ட்ரன். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் தென் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. எதனால் அப்படின்னா அவங்களோட பாவர்ட்டினால, அட்டர் பாவர்ட்டி அண்ட் புவர் ஹெல்த் கண்டிஷன். மெனி ஆஃப் தி ஸ்லம் சில்ட்ரன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கோ டு ஸ்கூல் லொக்கேட்டட் ஃபார் ஆஃப் ஃப்ரம் தேர் பிளேஸ் ஆஃப் லிவிங். ஸோ அவங்க வாழ்கிற வாழ்க்கை இடத்துலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குன்றதால அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் வந்து பார்த்து முடியாமல் அவங்க வந்து போக முடியாமல் போகுது. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து அவங்கள கம்பல் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து இன்லிட்ரேட்டாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களை அனுப்பணும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தி பேரண்ட்ஸ் டு நாட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றது அவங்களுக்கு தெரிய வராமல் ஸோ அவங்க வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருப்பாங்க அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்லம் சில்ட்ரன், ஸோ அதோட ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த குழந்தைங்க ஸ்லம் ஏரியாஸில் வாழ்கிற குழந்தைங்க வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க, அந்த ஏஜில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்லம் சில்ட்ரன் அட் தேர் யங் ஏஜ் அலாங் வித் தேர் பியர்ஸ் காட் என்கேஜ் இன். ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பியர்ஸ் கூட செஞ்சு லைக் ரேக் பிக்கிங், சர்விங் இன் ஹோட்டல்ஸ், கிளீனிங் டேபிள்ஸ், வாஷிங் டிஷ் பிளேட், ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் ப்ராப்ளம்ஸ். Important social factors affecting slum children are wide range of unemployment prevailing, and then occurrence of frequent domestic violence, and then addiction to smoking, alcohol and other intoxicating narcotic drug. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் இல்லாதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கெட்ட விஷயத்தை வந்து அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சொசைட்டி கிட்ட போயிட்டு. So and then next one is a ways and means of addressing the issues of slum dwellers. So all slum dwellers should be carefully registered a computerized identity card issued to everyone and registered to be maintained by continuously updated the information. So and then என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் இந்த ஸ்லம் சில்ட்ரனை வந்து நம்மளால் எஜுகேட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த கான்செப்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்லம் ஏரியாஸில் வாழ்கிற மக்களுக்கு வந்து கான்க்ரீட் ஹவுசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அது மாதிரி ஒரு பிளான் வந்து அவங்க பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் ப்ராப்பர் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் மேக்கிங் ஆப்ரேஷ்னல் அ ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இன் தி நியர்பை பிளேசஸ் ஆஃப் அ ஸ்லம். ஒரு நல்ல ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் எ ப்ரைமரி ஸ்கூல் லொக்கேட்டட் இன் எவ்ரி ஸ்லம். ஸோ எல்லா ஸ்லம்ஸ்லேயும் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அந்த அதில் வந்து மிட் டே மீல் ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்க அது மூலயமா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஆஃப்டர் தட் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லாவே இருக்கும். ஸோ எ மினிமம் வேஜ் ரேட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு பை தி கவர்மெண்ட் டு ஒர்க்கர்ஸ் மைக்ரேட் டு டவுன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபேக்ட்ரிஸ் வித் அ ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் அ மோர் தென் 100 லேபர்ஸ் ஷுட் ஹேவ் கம்பல்சரி dwelling units. Accommodation facility should be made available before the commencement of any project. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 லேபர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கான அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் அவங்களுக்கான ஃபுட்டு ப்ரொவைட் எல்லாமே அவங்களே பண்ணணும். ஸோ அண்ட் தென் கவர்மெண்ட் ஷுட் அரேஞ்ச் ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித் ஸ்டீஃபன். ஸோ அது மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட் ஒர்க்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கும் ஸ்டீஃபன் மாதிரி கொடுத்து ஒரு சேலரி மாதிரி கொடுத்து அது மாதிரி வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ ஃபார் உமன் லிவிங் இன் ஸ்லம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பை
granting liberal loans. So conclusion பார்க்கும்போது when the family income of slum dwellers increase considerably, it raises their living standard and makes them show interest in getting this children education. ஸோ அந்த ஸ்லம் dwellersல வாழ்கிற அந்த குடிசைவாழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஃபேமிலி இன்கம் நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை மாற்றி அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பாவர்ட்டி லைனில் இருக்கிறதால, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறதால அவங்களால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கொடுத்தோன்னா, போகிற அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களும் நல்லபடியாக அவங்க வந்து எஜுகேட் ஆவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியும் நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்லம் சில்ட்ரன் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் வேஸ் ஆஃப் எப்படி வந்து வேஸ் சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம். ஸோ வேஸ் ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.